மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் நில் கவனி செல் அப்படிங்கிற மாதிரி யோசித்து செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா மகர ராசியில் தான் செவ்வாய் உச்சமாகிறார். செவ்வாய் உச்சமாகிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பு, வேகம், தொழிலில் ஒரு ஆர்வம், எதையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், இது எல்லாமே இயல்பாக அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதனால் அவர் ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் என்பதனால கோச்சாரப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி அப்படிங்கிறது நீண்ட ஆண்டு பயணிக்கக்கூடிய ஒரு ராசி. அதே சமயம் செவ்வாய் உச்சமாகிறதுனால இந்த ராசிக்காரங்க வேலையில் கொஞ்சம் ஆர்வம் உள்ள நபர்களாக இருப்பாங்க. எந்த வேலையுமே கரெக்டான டைமில் முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க கரெக்டான டைமில் முடிச்சிட்டாலும் கூட அந்த வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு அவமானமோ, ஒரு தாழ்வு நிலையோ, ஒரு பாராட்டோ அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது. அதனால் ஏன்டா இந்த வேலையை செய்கிறோம், எதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரு பாராட்டு கிடைக்கும், நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சோம். ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த அவமானம், ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏன்டா இந்த வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மாதிரி அனுபவங்களை நீங்களும் பெற்றிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது சாதகமான மாற்றமா, அது எந்த வகையில், தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாவா, நிதி ரீதியாகவா, குடும்ப வாழ்க்கையிலையா, உறவுகளாலையா அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் அல்லது உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மகர ராசிக்கு சனி பகவான் ஆளக்கூடிய கிரகம். இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சந்திரனோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரமும் இந்த மகர ராசியில் இருக்குது. நெருப்பு கிரகமான சூரியனோட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமும் 2, 3, 4 பாதங்கள்லாம் நம்மளுடைய மகர ராசியில் இருக்குது. அதே மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரமும் நம்மளுடைய மகர ராசியில் இருக்குது. இதனால் நெருப்புத்தன்மை உடைய ஒரு கிரகம் அங்கே இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கும். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் அங்கே இருக்குது. செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு இந்த மகர ராசி அப்படிங்கிறதுனால வேகம் இருக்கும். அந்த வேகத்திற்கேற்ற முடிவுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா சின்ன இடைஞ்சலாக முடிகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சந்திரனோட நட்சத்திரமும் அங்கே இருக்கிறதுனால இவங்களுடைய லக்னாதிபதி பாவியாக இருந்தது அப்படின்னா அந்த பாவி கிரகம் 7ஆம் இடத்துல, குறிப்பாக 7ஆம் அதிபதி சந்திரன் இயற்கை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்கள் ஒரு சில பலவீனமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி என்பர்கள் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு தான் செயல்படணும். ஏன்னா பாவிகள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் தெளிவாக திட்டமிட்டு இறங்கினாங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க வேலையில் நல்ல பெயர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்வமாக உழைப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதை முடிச்சதுக்கப்புறம் ஏன்டா இந்த வேலையை கையில் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு இவங்க முன்னேறத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் இந்த தடை எல்லாமே ஒரு படிக்கட்டாக மாற்றி அதன் பிரகாரம் இவங்க செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிடிவாதம், கள்ளக்கபடம் இல்லாத ஒரு உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்லாம் இந்த மகர ராசி என்பர்கள் பெயர் எடுத்திருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு எதிரிகளை கூட நண்பராகக்கூடிய அந்த நண்பனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அன்பு, அந்த பொறுமை, அந்த நிதானம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் இவங்க செயல்படுறது நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களை பற்றி நம்ம இன்னுமே பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களை பற்றி பொதுவாக சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படின்னு சொன்னாலையா, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து இவங்களுக்கு வரீங்க பொதுவாக இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான், லாபஸ்தானத்தில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருகின்ற 7 நாட்களில் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டிங்கன்னா நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கோபமாக பேசுகிறத தவிர்த்துட்டு நிதானமாக பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வெற்றி காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு நீங்கள் எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம். ஏன்னா செவ்வாய் உச்சமான இடத்துல இருக்கிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அந்த குற்றச்சாட்டுலேருந்து உங்களால் தப்பித்துக்க முடியும். நம்மளுடைய மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் சின்னதாக சண்டை சச்சரவோ ஒரு வாக்குவாதமோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக வருகின்ற வாரத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதற்குமே யாருக்குமே விட்டு கொடுக்காமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில இன்னல்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வேகம் காட்டுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறது ஒரு சில வேகத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்னம்மா 7.5 சனி காலம் முடிஞ்சும் நம்ம கொஞ்சம் சிறப்பாக இருக்கலாம், மேன்மையாக இருக்கலாம், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ஓகோன்னு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். செவ்வாய் வந்து இங்கே உச்சமாக இருக்கிறார். அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். பண விஷயத்துலையும் கூட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். உங்களை நம்புங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க. அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். அதனால் அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்துலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். ரொம்ப இன்னல்களுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை நம்புங்க. உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் மூலிமா ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகமெல்லாம் அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாக பேசுங்க. வேகம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் விவேகம் தான் அதிகமாக இருக்கணும். வேகத்தை காட்டினீங்கன்னா எந்த ஒரு விஷயமே நடக்காது. விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் நிதானித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒவ்வொரு வேலையிலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். கலைத்துறையை சார்ந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபகரமான காலகட்டமாக இருக்குது. அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும், இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடந்த காலத்தை ஒப்பிடும்போது நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. அதற்கேற்ற மாதிரி சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். நல்ல ஒரு நிலைக்கு உயர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பாடத்தையுமே திட்டமிட்டு படிங்க. வெற்றிக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். எதுலையுமே அவசரம் காட்டாமல் நிதானித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகர ராசிக்கு குரு பகவான் வந்து 3-12க்கு அதிபதி. அவர் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானத்தில் உச்சம் பெறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமையும். கூட்டு தொழில் ரொம்ப அமோகமாக இருக்கும். இந்த கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மதிப்பு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு. இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நம்மளுடைய மகர ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம்.
எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் வந்து அமர இருக்கிறார். இது ஜூன் 8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு மேன்மையான பலன்களை நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் அந்தஸ்து, தனிப்பட்ட விஷயத்தில் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா பேச்சில் கொஞ்சம் அவசரம் காட்டுவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4, 11க்கு அதிபதி. அவர் 5ஆம் வீட்டில் நுழையும் போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. நிதி சம்மந்தமான விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு போடுறீங்க அப்படின்னா அவர் கரெக்டான நபர் தானா, அவர் கரெக்டாக அந்த வியாபாரத்துக்கு ஒத்து வருவாரா, கூட்டு தொழிலில் செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்கள்லாம் அந்த கூட்டாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்லா அலசி அரைஞ்சு அதுக்கப்புறம் தேர்ந்தெடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் பகவானும் 7ஆம் வீட்டுக்கு ஜூன் 22லேருந்து வரார். அந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக எதிரிகள் உங்ககிட்ட தோற்று போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப கூர்மையாக சிந்திப்பீங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா புதன் பகவான் 7ஆம் வீட்டுக்கு வரும்போது அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம். அந்த இடத்துல புதன் வரும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய மகர ராசிக்கு சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு அதிபதி. உங்களுடைய ராசிநாதனும் அவரே தான். அவர் மீன ராசிலாம் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அங்கே தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனும் அவரே இருக்கிறதுனால நல்ல ஒரு உழைப்பை போடுவீங்க. உழைப்பை அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலிமா ஏதாவது ஒரு அன்பாதரவு, அவங்க மூலிமா ஒரு மேன்மை, இதெல்லாமே இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சகஜமாக இந்த காலகட்டத்தில் பேசுங்க. பேச்சில் வந்து அனல் பறக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். ஒரு சில காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் போராடி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த காரியம் தடைபெற்று நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் அந்த தொய்வு நிலை மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய பணியில் கூட உங்களுக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது. மற்றபடி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மன நிம்மதியும் மனோதிடமும் அதிகமாக இருக்குது. அதனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதே நேரத்தில் விநாயகருக்கு அருகுபுல் மாலை சாற்றி வழிபடுறது, அதன் மூலிமா அர்ச்சனை செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பம் பெறுகிறதுக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.